மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய் அண்ட் எமி ஜாக்சன் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். டைரக்டர் ஏஎல் விஜய் தாண்டவம்க்கு அடுத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல மிஷன் சாப்டர் 1 டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அருண் விஜயோட பொண்ணு ஒரு சீரியஸ் ஹெல்த் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக லண்டன் போறாரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இந்தியாவில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆளுங்க அங்கே லண்டனில் மாட்டிக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டில் நம்ம அருண் விஜய் அங்கே உள்ள லண்டன் போலீஸ் ஆஃபீஸரை அடிச்சிடுறாரு. ஸோ அதனால ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இவர் போன ஜெயிலில் தான் அந்த 3 டெரரிஸ்டும் இருக்காங்க. அந்த 3 டெரரிஸ்ட்டை தப்பிக்க வைக்கிறதுக்காக நம்ம மெயின் வில்லன் ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானை தடுத்து நிறுத்தி அந்த 3 டெரரிஸ்டையும் பிடிச்சி கொடுத்து அவரோட பொண்ணுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்தியாவுக்கு கிளம்புறாரு. இதுதாங்க கதை. படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டோரி, அதாவது இவங்க எடுக்க நினைச்ச ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் அவரோட 100% பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லணும்னா டைட்டில் நல்லா இருக்கு. மிஷன் சாப்டர் 1 நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ரிலீஸ் ஆகி 4th டேல தான் இந்த படத்தை பார்த்தோம். இந்த 4 நாளைக்குள்ளரே இதுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆச்சு. சரி, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த படம் பார்க்கறதுக்குள்ளே போனோம். ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஓகே, படம் இங்கே ஒரு இன்டர்வலுக்கு முன்னாலேருந்து பிக்கப் ஆகுன்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி இன்டர்வலுக்கு முன்னாடி பிக்கப் ஆச்சு. சரி, ரைட்டுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டே இன்டர்வலுக்கும் போயிட்டு செகண்ட் ஹாஃபில் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக போகுது. அதுக்கப்புறம் ஒரு கிரிஞ்சு சீன் வந்துடுது. இல்லைனா லாஜிக் சுத்தமாக இல்லாத மாதிரி ஒரு சீனு. அவ்வளோ பெரிய பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டு இவரோட பொண்ணை ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திடுவாங்க. அப்புறம் அந்த மெயின் வில்லனுக்கு ஃபோன் பண்ணுற கேப்பில் அந்த சின்ன பொண்ணு ஓட விட்டுருவாங்க. சரி, ஒருத்தர் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேர் இருக்கானுங்க. இது என்ன சொல்கிறதே எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்குறவங்க முட்டாள்னு நினச்ச படம் எடுக்கிறானுங்களா, இல்லை இவங்களுக்கு மூளை மழுங்கிக்கிட்டே போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பெரிய பெரிய டைரக்டர், ஒரு நல்ல பெரிய ஹீரோ எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்டோரி அண்டு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்காகலாம் உட்காந்து இந்த படத்தை தேட்டர்லாம் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா எடுக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. பட் அதை இந்த டீம் சரியாக யூஸ் பண்ணிக்கல. படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு கிடையாது. ஏன்னா பிஜிஎம் அந்த மாதிரி மியூசிக்கும் பிரம்மாண்டமாலாம் ஒன்றுமே கிடையாது. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மிஷன் சாப்டர் 1 வெர்டிக்ட் மிஷன் ஃபெயில்டு. உங்களுக்கு ரிலீஸ் ஆனால் வேறு எந்த படத்தோட டிக்கெட்டும் கிடைக்கலன்னா இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். எங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.